பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரலையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நான் பார்க்க போகிற ஒரு வார்த்தையானது இப்படியாக இருக்கிறது: உடன்படிக்கையின் ஜெபம். நாம் கடந்த 3 நாட்களாக உடன்படிக்கையின் ஜெபத்தின் கீழே நாம் செய்து கொண்டிருக்கிறோம், தலைப்பாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் உடன்படிக்கையின் தலைப்புக்கே, ஜெபத்தின் தலைப்புக்கே நாம் பார்க்க போகிறது கர்த்தருடைய வார்த்தை, the word of God. கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் கோடிட்டு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையானது எப்பேற்பட்ட மனுஷனையும் வழிநடத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வசனத்தில் கூட நாம் பார்க்கலாம், மோசேயை ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் வழி நடத்தினார், அவருடைய பிரசன்னத்தை கொண்டு ஆண்டவர் வழி நடத்தினார். ஆனால் மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவன் தேவை என்பதனால் ஆண்டவர் யோசுவாவை தெரிந்தெடுக்கிறார். யோசுவா ஆனால் அவனுக்கு எப்படி நான் செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால் அவன் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவெனில், நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து ஒரு நாளும் ஒரு காலமும் பிரியாது இருப்பதாக. நாம் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து தியானிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனங்களே, சாத்தான் அநேக வேளையில நாம் ஒருவேளை வேதாகமத்தை திறக்கும் போதோ இல்லை ஏதோ ஒரு புஸ்தகத்தை திறக்கும் போதோ நமக்கு தூக்கம் வருவது உண்டு. எனக்கும் வரும், நானும் மனிதன் தானே. எனக்கும் நான் அநேக புஸ்தகங்களை திறக்கும் போது தூக்கம் வரும். ஒரு சில நேரத்தில் என்னால் படிக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமை மிக்கதாக இருக்கிறது. அந்த வல்லமை நாம் தெரிந்து கொண்டால் நம்மால் இந்த உலகத்தை கையில் வைத்திருக்கிறவன் நாம் ஜெயித்து விட முடியும் என்பது சாத்தானுக்கு தெரிந்துவிடும். எனவே அவன் என்ன செய்வான் என்றால், நாம் ஒரு தடவையும் நாம் வேத புஸ்தகத்தை நாம் திறக்கும் போது நமக்கு நித்திரை வர செய்வான். அநேக தொலைபேசிகள் அப்போதுதான் வரும், அநேக சிந்தனைகள் அப்போதுதான் வரும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் படித்து அதை நாம் கையேற்றுக் கொள்வோம். அதன் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக திறக்கப்படாது இருக்கிற கதவுகளையும் நம்மால் திறக்கக்கூடும். ஆண்டவருடைய வார்த்தையானது நம்மை புடமிடத்தக்கது. ஆண்டவருடைய வார்த்தையானது நம்மை எல்லா திசையிலும் கொண்டு செல்லுகிற ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, யோசுவாவை வழிகாட்டின ஒரு விஷயம் அது தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். வேதாகமத்தில் இருக்கிற எல்லா புத்திமான்களுக்கும் முக்கியமான காரியம் அது ஆண்டவருடைய வார்த்தை. எனக்கு அருமையான தேவஜனமே, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பேற்பட்ட மிகப்பெரிய தலைவன், லட்சோப ஜனங்களை வழி நடத்தக்கூடிய தலைவன் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் நாம் தியானிப்போமாக, அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எல்லா கண்களை முன் நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தம் கிருபையும் இரக்கமும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இரவும் பகலும் உம்முடைய வசனத்தை தியானிக்க கர்த்தரை உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வேதத்தை படிக்கக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா கிரைகளும் நாங்கள் அதமாக்கி போடுகிறோம்.
ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை படித்து அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், அதில் இருக்கிற ஐஸ்வர்யங்களையும் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கற்றுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு விஷயம் கூட இந்த நேரலையில் கலந்து கொள்ள இருக்கிற ஆண்டவர் எல்லாருடைய ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். வேண்டுதல்களையும் ஜப குறிப்புகளையும் கத்த நிறைவேற்றுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரை எல்லாரும் கத்த நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வாதம் எல்லா துதிக்கான மகிமை முதல்வருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.